விக்னேஷ்வா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து 22 வயசு முடிஞ்சு 23வது வயசுல கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த மூமெண்ட் வந்து. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு ஜாலியா போச்சு. இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம்லாம் போனதே கிடையாது பர்த்டே அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நான் போயிருக்கேன். அதுவும் இன்னைக்கு நான் போயிருக்கேன்டா அதுக்கு காரணம் காலேஜ் சூழல்னு வச்சுக்கலாம். ஒரு போயிட்டு இருக்குல்ல ஒரு சுச்சுவேஷன், அதனால நான் போயிட்டேன். ஸோ அதனால பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருந்துச்சுங்க. அதே சமயத்தில் ஸ்கூலில் வந்து எக்கச்சக்கமான பேர் விஷ் பண்ணீங்க. ஸோ ஒரு சில பேர் விஷ் பண்ணுறப்ப, ஒரு கிளாஸ் விஷ் பண்ணுறப்ப ஒரு லைட்டாக ஒரு ஹாட் டச் மூமெண்ட் ஆயிடுச்சு. நான் அந்த அளவுக்கு கண்கிழங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்குமே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு எல்லா கிளாஸுமே கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வைங்களேன். தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா திருச்சி மக்களுக்கு. ஸோ திருச்சியில் இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 3 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம். 3 நாள் இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி நான் திருச்சி வந்து ஒரு எக்ஸாமுக்காக போகிறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது. நான் பாட்டுக்கு கரூரில் பஸ் ஏறுறேன், போய் திருச்சி இறங்குறேன். ஸோ சேதுராப்பட்டிங்கிற ஒரு ஊரில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் நான் எக்ஸாம் எழுதணும். சேதுராப்பட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறது, நம்ம திருச்சி வந்தாச்சு, இனி நம்ம சேதுராப்பட்டிக்கு எப்படா போடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நடந்து போயிட்டு இருப்ப எங்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் யாருன்னுலாம் தெரியாது. வந்து இந்த மாதிரி வந்து சேதுராப்பட்டிக்கு எப்படி நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்துட்டு என்னை கரெக்டாக கொண்டு போய் அந்த பஸ்ஸில் ஏற்றுட்டாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் தேங்க்ஸ் தான், அவங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க பேர் சம்திங் சொன்னால் நான் மறந்துட்டேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களை நான் ஃபோனில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களை வெல்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, நம்ம பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. திருச்சி ராக் சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட திருச்சிக்கு ராக் சிட்டி, திருச்சி பர்சன்ஸ்க்கு இட் இஸ் அ ஹெல்பிங் மைண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிட்டி திருச்சி. ஸோ திருச்சியில் வந்து இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பர்த்டேலையும் நான் ஒரு சொல்கிற குட்டி கதை தான், அதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஒரு ஊரில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தோற்று போயிடுறான்னு வைங்களேன். லவ்வில் தோற்று போயிடுறான், அப்புறம் அக்கா பேசுறதில்ல, தம்பி சண்டை போடுறான், அண்ணன் பேசுறதில்ல, வீட்டில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 1008 கவலை அவனுக்கு. ஸோ 1008 கவலையோட அவன் வந்து ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜில் போய் நின்றுருக்க, தனுஷ்கோடி மாதிரி ஒரு இடத்துல வந்து போய் நின்றுருக்கான். அது கொஞ்சம் மெயினான பிளேஸ். அங்கே போய் நின்றுருக்கப்போ வந்து அது வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு பிளேஸ்னு அதை வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படிப்பட்ட பிளேஸ்ல போய் அவன் வந்து நின்றுட்டு இருக்கப்ப தூரத்துல ஒரு படகு ஒன்று வருது. அந்த படகுல இருந்து ஒரு மீனவர் வந்து அந்த பாக்குறாரு இந்த பையனை. என்னடா அது, இந்த பையன் இங்க உட்கார்ந்து இருக்கானே, இது வந்து சூசைட் பண்றவங்க தான் இந்த வந்து அமைதியா வந்து உட்காருவாங்க. ஸோ இந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அப்போ வந்து அவருக்கு தோணுச்சு அவன் இவனை விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ இவன்கிட்ட போய் என்ன பிரச்சனை சொல்லி கேட்பான், அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மீனவருக்கு தோணுச்சு. சரி ஓகேன்ட்டு மீனவரும் கப்பலை திருப்பி அந்த பையன் பக்கமாக போறாரு. அந்த பையன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா, இங்கெல்லாம் சாகணும்னு உட்காருவாங்க, நீயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனவர் வந்து அந்த பையனை பார்த்து கேட்கறாங்க. அப்படி கேட்கிறப்ப அந்த பையன் வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணல, சைலண்டா அமைதியா இருக்கான். அப்படி அமைதியா இருக்கிறத பார்த்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு, தம்பி இது வரைக்கும் நீ கடல்ல போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கடல்ல போனது இல்லைங்கிறது வந்து ஒரு மௌனத்துல, அதாவது எப்படின்னா வந்து தலையை கீழே போட்டு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனோட கொடுக்குறாரு. சரி ஓகேன்ட்டு வாத்தம்பி கடலை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கடல்ல கூட்டு போறாரு. அவனும் சரி ஓகேன்ட்டு கடல்ல எதுவும் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல கிளம்பி போயிடுறான். அப்படி போறப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு விஷயம் தாட்டுக்கு வருது, நம்ம ஒரு புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா சுற்றி யாருமே கிடையாது, நம்ம தான் அங்கே இருக்கிறோம். ஸோ வந்து இந்த கப்பல் தான் அங்கே இருக்குது, இந்த கப்பல் இருக்கவங்க மட்டும்தான் அங்கே இருக்கும், வேறு யாருமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம இது ஒரு புது உலகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிளைமேட் மாறுது. கிளைமேட் மாறினே பார்த்தீங்கன்னா கப்பல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆட ஆரம்பிக்குது. ஸோ வந்து அவன் ஆல்ரெடி சாகணும் தான் வந்தான். பட் அந்த இடத்துல அவனுக்கு வந்து நம்ம சாகக்கூடாது, இப்படியே சப்ச்சிடணும் அப்படின்னு சொல்லி தோணிருக்கு. அப்புறம் மீனவர்கிட்ட போய் கேட்குறான், இப்போ மீனவரே இவ்வளோ காத்திருக்குது, உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து இது எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த மீனவர் சொல்றாரு, என்னால் அந்த இயற்கையை வந்து கட்டுப்படுத்த முடியாது. புரியுதா?
என்னால இந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா என்கிட்ட இருக்க கப்பலை நல்லா கட்டுப்படுத்த முடியும். இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி என்னோட கப்பலை நான் என்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்டோரியில நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். நம்ம எல்லாருமே ஒதுக்கதான் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வருவான் பாருங்க. அதாவது அவனை நம்பி, அவனுக்குள்ள இருக்க டேலண்ட்டை நம்பி ஒருத்தர் வரான் பார்த்தீங்களா, அவன் தாங்க லைஃப்ல கண்டிப்பாக ஜெயிப்பான். ஸோ இதுதான் இந்த ஓவராலாக இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எழுதுனவங்க எப்படி எழுதுனீங்கன்னு தெரியல, பட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அது வந்து இந்த கடல் மாதிரி, அது நமக்கு 1008 பிரச்சனை கொடுக்கலாம் நம்ம சுற்றி இருக்கவங்க. மானா உங்களை நீங்கள் நம்பணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ தான் உங்களோட அடுத்தடுத்த கடத்துக்கு நீங்கள் போக முடியும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், திருச்சியில் நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்களோட பிறந்த ஒரு ஊராச்சு திருச்சி. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு குழந்தை வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கு. எப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கு. ஆனா வந்து சார் உங்களோட கல்வி கொள்கை எல்லாமே நல்லா இருக்கு. டீச்சரா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறப்பதான் தெரியுது உங்களோட கல்வியோட தரம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கல்வி தரத்தை நான் டைட் அடிக்கிறேன். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ரோட்ல தெரியறவங்களுக்கும் அந்த கல்வி போய் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். அதனால இந்த பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காம, ஏன்னா வந்து மக்களுக்குள்ள ஒரு பயம், ஏன்னா இவங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம பிடிச்சுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. ஓகே, ஆனா கவர்மெண்ட் ஏதாவது இந்த மாதிரி ரோட்ல போயிருவங்க கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஒரு நான் அவங்களுக்குன்னு ஒரு உரிமையை உருவாக்கி, அவங்களுக்கும் அடையாளத்தை உருவாக்கி, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மூலியமா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சிஎம்ஐ பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து அது வேண்டாம், அது நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பர்த்டே விஷ். ஸோ பர்த்டே பற்றி மட்டும் பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு வயசானவரை வந்து நான் பஸ்ஸில் பார்த்தேன். தயவு செஞ்சு வந்து எந்த ஒரு இளைஞர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா வந்து கைவிட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நேற்று நான் பஸ்ஸில் போகிறப்போ ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு 20 ரூபா பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு பஸ் டிக்கெட் கூட கம்மியாக வச்சுக்கிட்டு கரூர்லேருந்து வராரு. ஸோ அவர் பக்கத்தில் வந்து வரப்போ வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லை. ஸோ சரி ஓகேன்ட்டு என்னால் முடிஞ்சதுக்கு அவங்களுக்கு செஞ்சு ஸோ அவர் கூட அனுப்பிச்சுட்டேன். ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணது தான் ஹாட் டச்சராக இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பண்ண மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி வந்து மற்றவங்களும் பண்ணாமல் இருங்க, மற்றவங்களுக்கு ஒரு போய் சேர்த்துங்க. இன்னைக்கு இந்த வருஷம் வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து வருஷம் பண்ணுறதோட இந்த வருஷம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ நான் எங்கே எப்படா டைம் கிடைக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து டைமே இல்லை. அந்தளவுக்கு வந்து விஷஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ யாராச்சும் இந்த வீடியோவில் அவங்க வந்து விட்டுருந்தனால மறைச்சிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் நான் போட்டுறேன். ஸோ எனக்காக கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ஹெச்எஸ் பிராண்ட் ஆஃப் கரூர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் அண்ட் உள்ள இருக்க ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அங்கே இருக்க பசங்க வந்து என்னதான் கொஞ்சம் வந்து சேட்டை பண்ணாலுமே தங்கங்க எம்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் நடக்கிறது தான் இந்த வருஷம் பண்ணுறேன். எனக்காக வாழ்த்துனீங்கல்ல, நீங்கள் உங்களோட எல்லாத்தோட வாழ்த்துக்கும் ஒரு சின்ன ஒரு வீடியோட எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருக்கும், கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கீங்க ஸ்கூலில். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அப்புறம் நம்மளோட அண்ணனோட படம் இப்ராஹிம் அவரோட படம் வந்து திரும்பிப்பார். ஸோ அந்த படத்துக்கும் வந்து தொடர்ந்து வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ படம் இன்னும் ஒரு 100 days ஓடி நல்ல ஒரு காஷன் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர் உயிர் நண்பர் கதிரவன் அவரோட சீன் நம்பர் 62 படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஃபைனலி உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறது தான் இப்பயும் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ டூ. ஓகே பை பாய். சரி, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார். ஸோ மறக்காம கடைசியில் அந்த வீடியோ பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எல்லாத்தையும் தட்டுவிட்டு போங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். அப்புறம் எனக்காக நம்மளோட கரூர் எம்ஹெச்எஸ் ஸ்கூல் அவங்க ஹெச்எம் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த பென் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்லாவே இருக்குது. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு கேட்ரேஜ் பென். பார்க்க நார்மல் பென் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து
இது வந்து ஒரு கேட்ரேஜ் பென். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு பிடிச்ச கலர் பிங்க்கு, ஸோ பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்படி அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி நவலா, தேங்க்யூ ஸோ மச், வெரி தேங்க்யூ. Hi, my dear friend, Mr. Dinesh Kumar. Wish you many more happy returns of the day to you. Thank you. Happy birthday to Dennis Kumar. Happy birthday, brother, where you are. May God bless you. Happy birthday. May God bless you. Open more doors, more favor. We love you from the nation of Kenya. Happy birthday. Happy birthday. Hi DK bro, this is actor Guru here. Wish you many more happy returns of the day and stay long, live blessed. Always be happy and enjoy your life. Waiting for EVG Part 2. Happy birthday actor Dinesh Kumar sir. Happy birthday actor Dinesh Kumar sir. NCS Tamil BGM. NCS Tamil BGM. வானம் வந்து சொல்லும் வாழ்த்துக்கள் அதிகாலை பூத்த பூக்கள்
அவை கூறும் வாழ்த்துக்கள். எனக்குன்னு ஒரு பாசக்கார எனக்கு பிடிச்ச தம்பி இருக்கான். அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுவேன். அவன் மேல எனக்கு அவ்வளோ பாசம் இருக்கு. அந்த பாசக்கார என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா தம்பி. நீ என்னோட பாசக்கார சிங்கக்குட்டி. லவ் யூடா செல்லக்குட்டி. காசுக்கு வெட்டுற கத்திகளா பாசத்தை கொட்டுது அக்கறையா அள்ள தூக்குற குரூப்லயும் அண்ணன் இன்னைக்கு சக்கரையா அடியாளு அடி தூளு புது ஆளு என் கதை கேளு நான் பாட நீ ஆடு சும்மா அது ரன்னுடா தமிழ்நாடு. Happy birthday to you எங்க அண்ணனுக்கு happy birthday to you. வா வா டியர் பிரதர் பாத்தா செதற சுகர் கண்ணே ஒரு தேர்ந்தாலே போதும் அதுவே தனி பவர். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாசத்தில் அவனை தான் அடிச்சுக்க ஊரல ஆளே கிடையாது. உனக்கேதோ ஒரு கஷ்டம்னா நண்பன் நான் இப்ப உன் பின்னால. அண்ணன் தம்பி போல தானே கொண்டாடுக்கும் பாரு நல்ல எண்ணங்களை விதையா விதைச்சாக்கா வேகம் இல்லாம விளைய நிக்க சிலவெடுத்து போனா சூரியனை தொடுவா சிறகடிச்சு. உண்மையான குணம் உண்மையான இந்த அண்ணன் போல வருமா? அந்த வானவில்லும் ஒரு குடும்பமாக வந்து வாழுவீங்க நிஜமா? இது இந்த ராஜா காசுக்கு வெட்டுற கத்திகளா பாசத்தை கொட்டுது அக்கறையா அள்ள தூக்குற குரூப்லயும் அண்ணன் இன்னைக்கு சக்கரையா அடியாளு அடி தூளு புது ஆளு என் கதை கேளு நான் பாட நீ ஆடு சும்மா அது ரன்னுடா தமிழ்நாடு. Happy birthday to you எங்க அண்ணனுக்கு happy birthday to you. அன்பா இருக்கணுண்டா பண்பா நடக்கணுண்டா தெம்பு இருக்கும் வர உழைக்கணுண்டா பம்ப கொள்ளக்கணுண்டா அம்பா பறக்கணுண்டா நட்புக்கு உயிரையும் கொடுக்கணுண்டா.